Taste the Daily. நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர்தான் என்று இத்தோடு 5 முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள் ஸ்டாலின், போதும் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றது தமிழ்நாட்டுக்கான நிதிக்காகவா, இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதி காக்கவா என மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கான உண்மை பதில் என்ன எனவும் கேள்வி. உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் தம்பிகளையும் காப்பாற்றி விடலாம் என்ற நப்பாசையில் தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி சென்றீர்கள். அதுவும் மண்ணோடு மண்ணாகி போனதாமே என அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். மத்தியில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி அல்ல, உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையிலிருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது எனவும் காட்டம். எந்த ரெய்டை பார்த்து எனக்கு பயம், நீங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் எனக்கு உறவினர்கள் ஆகும் முன்னரே பல தொழில்களை செய்து வந்தவர்கள். முரண்பாடுகள் இருப்பின் முறையாக கணக்கு காட்டி அதற்கான விளக்கத்தை அளிக்கப் போகிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். அரசியல் ரீதியாக என்னை எதிர்கொள்ள முடியாமல் இதுபோன்ற போலி குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிப்பது வெட்கக்கேடானது எனவும் ஸ்டாலினுக்கு கண்டனம். உங்கள் வீட்டு தம்பி ஆவதற்கு முன் ரதீஷ் யார், அவரிடம் என்ன சொத்து இருந்தது, இன்று ரதீஷ் மற்றும் அவரை சார்ந்தோரின் சொத்து மதிப்பு என்ன, இதையெல்லாம் நேரடியாக பேச நீங்கள் தயாரா என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சவால். இத்தனை நாட்கள் உங்கள் அமைச்சர்கள் கதறியது போதாதென்று இப்போது நீங்களே களத்தில் இறங்கி கதறுவதை நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவும் விமர்சனம். தமிழக மக்களை பாதுகாக்க தவறிய அரசாக நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அசோகபுரம் பகுதியில் கழக பொதுச் செயலாளர் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். என்று சொன்னால் இன்றைய தினம் இந்த ஆட்சியாளர்கள் 4 ஆண்டு காலத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விட்டோம், அதனால் மக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் வாக்களித்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று திரும்பிய பக்கம் எல்லாம் கஞ்சா விற்கின்றது, போதை, கள்ளை சாராயம், கொள்ளை என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பள்ளிகளுக்கு பெண் குழந்தைகள் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு பாலியல் பலாத்காரம் செய்கின்ற ஆட்சி. ஏனென்றால் 10 ஆண்டு காலம் அம்மாவில் இருந்தாலும் அவன் எடப்பாடியாக இருந்தாலும் இது போன்ற ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த ஆட்சியை பொறுத்தவரை மக்களை பற்றி கவலைப்படாமல் நம்ம 1000 பேர் கொடுத்து விட்டோம் வாக்களித்து விடுவார்கள் என்று மக்களை பாதுகாக்க தவறிய அரசாக இந்த அரசு இருக்கின்றது. ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடந்திருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து. டாஸ்மாக் துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது என்றும் டாஸ்மாக் துறை தன் தவறுகளை உணர வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி அறிவுரை. தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறை அலைக்கழிப்பதுடன் திமுக நிர்வாகிக்கு ஆளும் திமுக பக்கபலமாக இருக்கதாகவும் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான கல்லூரி மாணவி கண்ணீர் மல்க வேதனை. போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, சத்தியமாக என்னால் முடியல. எப்போ பார்த்தாலும் இப்போ அவங்க விட்டு 3 ப்ரெஸ் ரிலீஸுமே எல்லாமே போய் என்கிட்ட இருக்கிற நான் சொல்கிற குற்றவாளி தெய்வ செயல் அவங்க மனைவின்னு சொல்கிறேன். அவங்கள போய் ஒரு நாள் கூட விசாரிக்கவே இல்லை. அவங்க என்னை வந்து விசாரித்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. மயிலாடுதுறை அருகே அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அதே வகுப்பைச் சேர்ந்த 16 வயது மாணவன் போக்சோவில் சிக்கினார். விடியா திமுக அரசு பள்ளிகளில் பாலின கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தோல்வியடைந்து விட்டதால் சிறுவர் சிறுமிகள் வாழ்க்கையை இழப்பதாக மக்கள் புகார். திருச்சியில் எதிர் வீட்டில் வசிக்கும் சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த நபர் தனியார் நிறுவன மேலாளர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி.
சென்னை அபிராமபுரத்தில் 5 வயது சிறுமிக்கு செல்போனில் ஆபாச வீடியோவை காண்பித்து பாலியல் தொல்லை அளித்த காவலாளி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் முதல் பல்லு போன மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாதது தினந்தோறும் நிரூபணம். ஈரோடு அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க இருசக்கர வாகனத்தில் 9 கிலோ கஞ்சா கடத்தி சென்ற மூவர் பிடிபட்டனர். போதைப் பொருட்களை எரித்து விளம்பரம் தேடும் ஸ்டாலின் அரசு போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஜாமீனில் வெளியே வந்த நபர் பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காவல் நிலையத்தில் கையெழுத்திட செல்வதற்காக பொன்னேரி பேருந்து நிலையத்தில் மனைவியுடன் காத்திருந்த போது மர்ம நபர்கள் வெறிச்செயல். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே குமாரக்குறிச்சி பகுதியில் மாடு கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவர் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதால் மக்கள் அச்சம். கோவை விளாங்குறிச்சி பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாகில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்தவர்களுக்கும் மது அருந்த வந்தவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட கொடூரம். உயிரிழந்தவரை மதுபான கடைக்கு வெளியே கொண்டு வந்து வீசி செல்லும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் மக்கள் அச்சம்.